வணக்கம், வெல்கம் டு பானுமதி குர் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சாப்பாட்டுக்கு பிரித்து சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ரெசிபி பண்ண போகிறோம். ஒரு குழம்பு, கீரை, பொன்னாங்கண்ணி கீரையும் காராமணி பயிரையும் வச்சு ஒரு நல்ல சூப்பரான குழம்பு. இதுக்கு வந்து மைசூர் பருப்பு, தூரம் பருப்பு பாருங்கள். இது மைசூர் பருப்பு எடுத்துக்கணும். ஒரு 1/4 கப்பு மைசூர் பருப்பு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இது காராமணி உங்களுக்கு நல்லா தெரியக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இது வந்து பாருங்கள், சிவப்பு காராமணி கொஞ்சம் எடுத்துக்கணும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி பாருங்கள். இதில் பொன்னாங்கண்ணி கீரையிலே ஒரு 5-6 வகை பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. உங்களுக்கு எது கிடைக்கிறோ அதை எடுத்துக்கோங்க. இது ஒரு வகையான பொன்னாங்கண்ணி கீரை. இதை வந்து நம்ம நல்லா இதெல்லாம் எடுத்துக்கலாம். இலையெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். புளி தண்ணி வேணும், கொஞ்சம் நல்லா நீர்க்க ஒரு 2 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி வேணும். இது வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது நல்லா கழுவி இதை வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி காராமணியும் நைட்டை 8 மணி நேரம் ஊறணும். நம்ம இப்போ செய்ய போகிறோம் அப்படின்னாக்க நைட்டை ஊறப்பட்டாக்க நல்லாயிருக்கும். இதை வந்து ஊற போட்டு இது வேக வச்சுக்கணும். 8 மணி நேரம் தூரம்பருப்பை நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வந்து நம்ம காராமணியை நல்லா வேக வச்சாச்சு, பருப்பையும் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கடாயை போட்டுக்கலாம். காராமணி வந்து நல்லா நைஸாக ஸ்மூத் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு 5 சவுண்டு விட்டு நல்லா வேக வச்சாச்சு. பருப்பையும் மைசூர் பருப்பையும் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கீரையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீர் நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 தடவை கழுவிட்டு இந்த கீரைகளை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கடாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ரொம்ப காஞ்சிட்ருக்கு. இப்போ கடுகையும் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு, கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், ரெண்டையும் இதில் வந்து சேர்த்துடலாம். பாருங்க, கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சாச்சு இப்போ எண்ணெயில். இப்போ வந்து நல்லா ஒரு 2 டம்ளர் புளித்தண்ணி, நல்லா நீர்க்க தான் விட்டுருக்கேன். கெட்டியான புளித்தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக புளித்தண்ணி நல்லா விட்டு இப்போ வந்து நான் ரொம்ப காஞ்சிச்சின்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணேன். நல்லா இந்த மாதிரி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு. இதுலேயே வந்து நம்ம வந்து நல்லா இந்த பச்சை வாசனை போட்டு ஒரு நிமிஷம் போனதுக்கு அப்புறமா நம்ம காராமணி எடுத்து இதிலே சேர்க்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். நல்லா இந்த புளித்தண்ணி வந்து நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கணும். புளித்தண்ணியில் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான காரப்பொடி, அதாவது சாம்பார் தூள் வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு கலக்கிட்டு பாருங்க, இதுலேயே நம்ம வந்து வேக வச்ச இந்த காராமணியை எடுத்து சேர்த்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த காராமணி. இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு கப் அளவுக்கு, நம்ம எந்த அளவுக்கு பருப்பு வந்து 1 மடங்குன்னா காராமணி வந்து 2 மடங்கு எடுத்து இதை வந்து நம்ம வேக வச்சு இப்போ வந்து காராமணியை இதில் சேர்த்தாச்சு. ஒரு நல்ல ஒரு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, ஒரு கடாயை வச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா கீரையை வதக்கிறதுக்கு. நம்ம இதை வந்து இல்லை, இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தண்ணியிலேருந்து எடுத்து பிழிஞ்சிட்டு இதுலேயே நல்லா வதக்கிக்கணும். பொன்னாங்கண்ணி கீரை பற்றி சொல்லணும்னாக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை படிச்சுன்னு தெரியறதுக்கு வந்து நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை அடிக்கடி யூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் ஒரு பெரிய விஷயம். நம்ம இந்த மாதிரி காராமணி குழம்புல, காராமணியும் உடம்புக்கு நல்லது, பயிர் ரொம்ப நல்லது. இப்போ வந்து இது 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுறாங்க. கீரையை நல்லா வதக்கியாச்சு. ஒரு பக்கம் கீரையை நல்லா தனியாக வதக்கி தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், கீரையை இதில் வதக்கி சேர்த்தாச்சு. கீரையை நல்லா வதக்கி சேர்த்துட்டு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா வதக்கி சேர்த்துடலாம். இதில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கீரைகளை கூட நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கீரையும் போட்டாச்சு. நல்லா அதில்
வதங்கினதுனால ஒரு 2 நிமிஷம் போதும். பருப்பு வெந்ததும் நல்லா சூடாக இருக்குது. மைசூர் பருப்பு, இதுக்கு வந்து மைசூர் பருப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 1/4 கப்பு மைசூர் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மைசூர் பருப்பையும் இதில் விட்டுடலாம். மைசூர் பருப்பு இதில் விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. காராமணி பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு. இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நம்ம சேர்த்து செய்யும்போது கண்ணு வந்து பிரகாசமாக தெரியும். கண்ணு யங் ஏஜ்லலாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப வருஷமாக ஸ்பெக்ஸ் போடுறேன். ஆனால் நம்ம யங் ஏஜ்லேயே வந்து நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே அது ஹெல்ப் பண்ணும். சின்னதாக ப்ராப்ளம் ஸ்டார்ட்டாக இருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலே சரியாயிடும். இப்போ பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் தூள் அந்த காராமணியோடு சேர்த்து எல்லாம் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கொதிச்சாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ட்ரு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்ரு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காராமணி பொன்னாங்கண்ணி கீரை குழம்பை வந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. இதுக்கு வந்து நம்ம வெஜிடபிள் பதிலாக கீரையை தான் இதில் சேர்க்குறோம். அருமையான ஒரு காராமணி பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தவறாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? அருமையான காராமணி கீரை குழம்பு ரெடி. இது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.